என்ன வீடியோனா கையில் ஒரு ஸ்ப்ளெண்டர் கிடச்சிருக்கு. சரி அப்படியே ஒரு என்னோட எப்படி சொல்கிறது, எனக்கு என்ன தோணுச்சோ அதை மட்டும் சொல்லிடுறேன். வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, அதாவது என்னுடைய ஒப்பீனியன் மட்டும். ஓகே, வண்டி டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா நியூட்ரலோட இண்டிகேஷன். அதுக்கப்புறம் இதில் வந்து என்னதுன்னா அந்த i3s இது அவர் என்ஜின் மால் ஃபங்க்ஷன் இது. அதுக்கப்புறம் என்னது இந்த ஹை பீம் லோ பீம் இண்டிகேட்டருக்குள்ளது, இண்டிகேட்டரு ஹசார்டுக்குள்ள இது இண்டிகேஷன், சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷனா. அதுக்கப்புறம் ஓடோ 411 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வேறு நார்மலாக ஸ்பீடோமீட்ரு, ஃபியூல் இண்டிகேஷன். இது வந்து எப்படின்னா இந்த ஆங்கிள் வரும் போல் ஃபியூல் இண்டிகேஷன். இது ஆவரேஜ் கிலோமீட்டரில் மைலேஜ்னு நினைக்கிறேன், என்ன அளவு தெரில. கிலோமீட்டர் ரேஞ்சு கைஸ், சாரி ரேஞ்சு எவ்வளோ ரேஞ்சு போகணும், ரேஞ்செலாம் கரெக்டாக அக்யூரேட்டாலாம் காட்டல, மாற்றி காட்டுது. ஆங்கிள் இன்னும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா அந்த எப்படி இந்த மீட்டரோட ஆங்கிள் எப்படி இருக்கோ அதே போல் தான் பழைய ஸ்ப்ளெண்டரில் இந்த ஆங்கிளும் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து தான் யூஎஸ்பி இந்த இடத்துல இவ்வளோ ஹைட்டில் இருக்கும். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான், கட் பண்ணி உள்ளே இப்படி செதுக்கிட்டான், ஒரு செதுக்கி இந்த இடத்துல யூஎஸ்பி கொடுத்துருக்கான். அது மீட்டர் வந்து ஒரு மாதிரி கவுந்து இருந்த மாதிரி சைடு பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. பழைய ஸ்ப்ளெண்டர் ஓட்டியிருந்தால் தெரியும் அந்த வித்தியாசம், ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருங்க. இந்த இதே சேம் ஹைட்டில் இந்த லெவலில் வச்சு யூஎஸ்பி வந்து கொடுத்துருப்பான். இப்போ வந்துட்டு அதை அப்படி கட் பண்ணி ரெண்டு சைடும் கட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டான். அது எதுக்குன்னு தெரியல. லெஃப்ட் சைடு ஹாரன், இண்டிகேட்டரு. ஓகே, அடுத்து ஹை பீம் லோ பீம், ஹசார்டுக்குள்ளே சுவிட்சு, பாஸ் லைட்டுக்குள்ளே சுவிட்சு இங்கே இருக்குது. இது ஒரு மாதிரி சுவிட்சு மாதிரி இல்லை, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு டிக் சவுண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு லைட்டாக ஒரு ரப்பர் அழுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல். அது அழுத்துறமா என்னன்னு தெரியாத மாதிரி இருக்குது. மற்றபடி ஓகே தான், சுவிட்சு குவாலிட்டியெல்லாம். அந்த ஒரு சுவிட்சு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது, மற்றபடியெல்லாம் ஓகே. அப்படியே ரைட் சைடு வந்து என்ன இருக்குன்னா ஒரு செல்ஃப் ஷாட்டு. ஓகே, அதுக்கப்புறம் i3s இது ஆன் ஆஃப். இது i3s வந்து என்ன பண்ணால் ஒரு குறிப்பிட்ட செகண்ட் அந்த இன்ஜின் அப்படியே ஆன்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுவே கட் ஆஃப் ஆயிரும். இன்ஜினுக்கு ஆஃப் ஆன பிறகு மறுபடியும் கிளச்சை பிடிச்சா அதுவே ஸ்டார்ட் ஆயிரும். இதுதான் i3s பர்பஸ் வந்து இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. i3s வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும். இது எங்கே யூஸ் ஆகும்னா டிராஃபிக்கு, இந்த ஒரு சில அவன்கிட்டே நின்று பேசும்போது, ஃபோன் எதாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே மறந்தாப்புல வண்டி ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அதுவே i3s மூலமாக அதுவே ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் கிளச்சை மட்டும் பிடிச்சாலே போதும், வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். இதுதான் அந்த i3s இது. அதுக்கப்புறம் இந்த மிரர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்த மாதிரி இருக்கலாம், ஏதோ அந்த பேஷன் ப்ரோவோட இது மாதிரியே தோணுது. அதுதான் நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் தோணுது. பேஷன் ப்ரோவோட மிரர் அப்படிங்கிற மாதிரியே தோணுது. ஓகே தான், பழைய மிரர்லேயே நல்லா தான் இருந்துச்சு, என்ன அளவுக்கு மாற்றினாலும் தெரில. அதுக்கப்புறம் ஒரு சேஞ்சு இந்த இதுதான் டிஆர்எல், ரெண்டு பக்கமும் டிஆர்எல். வண்டியோட இண்டிகேட்டர் சேஞ்ச் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் உள்ள ஃபுல்லாக எல்இடி, ஹேலஜனில் எல்இடி மாற்றியாச்சு. ஒன்றும் இல்லை, சேம் அதே மாதிரி ஒரு 10 லிட்டரு டேங்கு, 9.8 நினைக்க கரெக்டான இது. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து பழைய ஸ்ப்ளெண்டரில் எப்படி இருக்குன்னா டேங்கோட லெவலில் இருந்த மாதிரி இருக்கும். இது டேங்கோட ஒரு 2-3 இன்ச்சு வெளியே வந்து இருந்த மாதிரி இருக்குது இந்த ரைட் சைடு பாக்ஸு. லெஃப்ட்டு கூட வரலாம் ஓகே. அதுக்கப்புறம் இதில் என்ன போட்டிருக்கு தெரியுமா, ப்ரோக்ராம்டு பை எஃப்ஐயோட அர்த்தம் என்னன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன். இப்போ வர வண்டி எதுவுமே கார்பரேட்டர் கிடையாது, அது எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஃபியூல் இன்ஜெக்ஷன் உள்ளே தான் இருக்கும், இருக்குதா தெரியுதா, அதுதான் ஃபியூல் இன்ஜெக்ஷன். அதுதான் மென்ஷன் பண்ணிருக்கான், எங்கள் வண்டியில் கார்பரேட்டர் இல்லைடா, ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாற்றி ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பேக் லுக்கும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி அந்த இண்டிகேட்டர் மாற்றி இந்த இண்டிகேட்டர் தான், இதுவும் லைட்டாக வித்தியாசமாக தான் இருக்குது. உள்ள லைட்டாக ஹீரோ பேட்சிங் ஒன்று போட்டு வச்சுருக்கான். மற்றபடி ஓகே தான், சேம் அதே போல் பழைய மாதிரி ஒரு சீட்டு. வண்டி ஆனால் கொஞ்சம் அப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. மற்றபடி எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் இன்ஜின் செட்டப் எல்லாம் சேம் தான். வண்டி லைட்டாக அழுக்காக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மழை மான்சூன் வந்துடல அதனால். அப்புறம் பிரேக் லிவர் சேம், அதே பிரேக் லிவர் சேம், அதே கியர் லிவர். இதில் சைட் சைடோட சென்சார் ஒன்று இருக்குது. இதே இந்த பக்கமும் அப்படியே ஒரு எஃப்ஐ இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காப்புல. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. போதும் போல் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரக் 2.0 அப்படின்னு ஒரு ஐகானிக்கான ஒரு லோகோ ஒன்று போட்டு வச்சுருக்கு. அந்த இதோ டயர் வந்து ஜேகே கொடுத்துருக்காப்புல. ஜேகே என்ன ரீசன் தெரில, ஜேகே டயர் ஓகேவா இருக்கும், அவ்வளோதான். ஜேகேலாம் வந்து எப்படி சொல்கிறது, ஓட்டலாம்,
ஓரளவு டியூப்லெஸ் டயர். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். கேட்குதா? பிளாஸ்டிக். பழைய வண்டியில் இது பிளாஸ்டிக் இல்லை, ஏதோ ஒரு பைசாக்காண்டி ஏதோ பண்ணிட்டாங்க. கொஞ்சம் காஸ்ட்டை அப்படி கம்மி பண்ணுமென்னு சொல்லிட்டு ஏதோ நடந்திருக்கு. சம்திங் ராங். வேறு வழி இல்லை. ஏன்னா ஸ்பண்டர் இதுவே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும் நினைக்கிறேன். அதனால் இதில் ஒரு காஸ்ட்டை கட் பண்ணிட்டாங்க, பிளாஸ்டிக்கில் கொடுத்துறாங்க. அது மாதிரி எப்போதும் போல் ஒரு சைலன்சர். இதில் ஏதோ ஒரு மாற்றம் இருந்த மாதிரியே எனக்கு தோணுது. இருக்கா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டு போங்க. மற்றபடி இந்த வண்டியில் பெருசாக என்ன சொல்கிறது, சீட்டு எப்போதும் போல் பழைய ஸ்ப்ளெண்டரில் என்ன இருக்குமோ சேம் அதே தான். வண்டியோட சஸ்பென்ஷன் சேம் அதே தான். ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. என்ன ஸ்ப்ளெண்டரில் என்ன ஃபீல் ஆகுமோ அப்படியே தான் இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. எப்போதும் போல் ஒரு பழைய ஸ்ப்ளெண்டர் தான். ஸ்ப்ளெண்டர் யார் எடுக்கலான்னு கேட்டால், ஆல்ரெடி ஒரு பைக்கு எப்படி சொல்கிறது, லாங்கெலாம் போகிறதுக்கு ஒரு பைக் இருக்குது. எங்கேயாச்சும் அவசரம் எங்கேயாவது ஒரு லாங் போகிறதுக்குன்னு, ஒரு லாங்னால் ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 100 கிலோமீட்ரு இல்லை 150 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு ஓரளவுக்கு பைக் இருக்குது. எப்போயாவது அப்பப்போ போவேன் அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ளெண்டர் செட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச டவுட்டு தான். ஆனால் இதில் இருக்கிற இன்ஜினால் சும்மா லோக்கலில் எவ்வளோ வேணாலும் போட்டு ரஃப் அடி போட்டு அடிக்கலாம். அதுக்கு ஸ்ப்ளெண்டர் கரெக்டு, ஸ்ப்ளெண்டர் தான் கரெக்டு. மற்ற எந்த வண்டியும் செட் ஆகாது. ஆனால் அதுவே லாங்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா வேறு வண்டியே இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு பைக்கே தான் வாங்க போகிறேன்னா கொஞ்சம் ஒரு வருஷமாவது கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 150cc செக்மெண்ட்லேயாவது எடுங்க. எதனால் 150cc செக்மெண்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, வேறு வண்டி இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், லாங் போகிறதுக்கும் அது யூஸ் ஆகும். 150 செக்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா லாங்கும் போய்க்கலாம், இதுவும் போய்க்கலாம். இதெல்லாம் லாங் போக முடியாதுன்னு சொல்லலை. ஸ்ப்ளெண்டரை வச்சோம் சென்னை வரைக்கும் நான் ஓட்டியிருக்கேன் ஸ்ப்ளெண்டரை, எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இருந்தாலும் அந்த 150cc போகிற கம்ஃபர்ட் வந்து இதில் இருக்காது. அது எப்போ இந்த ஒரு ஸ்ப்ளெண்டர் எடுத்து ஒரு 2-3 சர்வீஸ்லாம் முடித்து, ஷோரூம் சர்வீஸ்லாம் முடித்த பிறகு அது ஃபீல் ஆகும். அதனால் என்ன சொல்கிறேன், வண்டி ஃபஸ்ட்டு வண்டியே ஸ்ப்ளெண்டராக எடுக்காமல் ஓரளவு ஒரு 150cc இந்த ஜென்ரேஷன்லாம் ஒரு 150cc செக்மெண்ட்டு போனால் தான் உங்களை போக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வண்டி எடுக்கும்போது அவன் சொல்லிட்டான், அவன் இப்படி எடுத்தனால நான் இப்படி எடுத்துட்டேன்னா எவனையும் நம்பினா வண்டி எடுக்காதீங்க. உங்களுக்குன்னு பொறுத்து பொறுமையாக இருந்து ஒரு வண்டி எடுங்க. அவன் அந்த வண்டி எடுத்தனால நானும் இந்த வண்டி தான் எடுப்பேன்னா இல்லை. அவன் எந்த வண்டி எடுத்தானே நமக்கு என்ன, நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்து புரிஞ்சு ஆல்ரெடி ஒரு வண்டி இருக்குது, எங்கேயாவது அவசரத்துக்கு எங்கேயாவது லாங்கு போகணுன்னா கூட வண்டி ஸ்ப்ளெண்டரில் போகிறத விட அந்த 150cc போகிறது தான் பெஸ்ட்டு. அதனால் வண்டி எடுக்கும்போது யோசிச்சுடுங்க. ஏதாவது ஸ்ப்ளெண்டர் எடுக்கக்கூடாதுன்னா இல்லை, லாங்கும் போகிறவன் இதுவும் போனோன்னா தயவு செஞ்சு பெட்டராக வேறு ஏதாவது யோசிங்க. நிறைய ஆப்ஷன் இருக்குது, வேறு ஏதாச்சும் வண்டி யோசிச்சுடுங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வண்டியெலாம் உட்காந்து வாங்க முடியாது, அது உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃபார்மேஷன் மட்டுமே. அதனால் அந்த 150cc செக்மெண்ட்டுக்குள்ளே போக சொல்கிறேன்னா, ஒரு ஹைவே ஏறினாலும் சரி, ஏதாவது ஒரு லாங் போனாலும் சரி, கொஞ்சம் ஹைவே ஓட்டுறது கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். இது அவ்வளோதான், முறுக்கி பிடிச்சி அப்படியே ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும், அந்த ஒரு இதே இருக்காது, வெறுத்துரும். அதனால தான் ஒரு 150cc செக்மெண்ட்டாவது போக சொல்கிறேன். அதனால் எடுக்கும்போது யோசிச்சு எடுங்க, வண்டி எடுக்கும்போது மட்டும் எத்தனை சொரு வேணாலும் ஏறி இறங்கி யோசிச்சு எடுங்க. காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. வண்டி பார்த்து நிதானமாக ஒரு வண்டி எடுக்கிறதா இருந்தால் பல யோசனைகளுக்கு அப்புறம் எடுங்க. எவனோ சொல்கிறான்னா கேட்டு எடுக்காதீங்க. உங்களுக்கு தோணுதோ அதுக்கப்புறம் என்ன வண்டி தோணுதோ அதுக்கப்புறம் எடுங்க. நான் சொல்கிறதும் என்னோடய இது ஒரு எப்படி சொல்கிறது, சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். மற்றபடி இந்த வண்டியை பற்றி நெகட்டிவாலாம் எதுவும் சொல்ல கிடையாது. வண்டி நல்ல வண்டி தான். எப்படி ஒரு செகண்டரி பைக்காக தாராளமாக எடுக்கலாம். அதனால் அதை பற்றிலாம், வண்டி பற்றிலாம் எதுவும் குறைலாம் சொல்ல மாட்டேன். நல்ல மைலேஜ் எல்லாமே ஓகே தான். மற்றபடி இந்த வண்டி குறை சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. எப்படி பழைய ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எப்படி இருந்துச்சோ அதே ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இன்னும் வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஏன்னா பழைய மாதிரி ஒரு த்ரிபிள்ஸ்லாம் போனால் பழைய மாதிரிலாம் இருக்காது. இருந்தாலும் ஸ்ப்ளெண்டர் தானே, அது யாராலையும் மாற்ற முடியாது.
அது ஒரு பிராண்டை உருவாக்கி வச்சுருக்காப்புல. அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை வீடியோவில். வீடியோ இதோட அவ்வளோதான் முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பாய் குட் பாய்.